அனைவருக்கும் வணக்கம். sim8085.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு மைக்ரோ ப்ராசஸர் 8085 உள்ள ஒரு ப்ரோக்ராம். இது சம் ஆஃப் n நம்பர்ஸ். n நம்பர்ஸை எப்படி சம் பண்ணி அதை அக்குமுலேட்டரில் உள்ளதை எப்படி ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். அதில் ரன் பண்ணி பார்க்க இருக்கிறோம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இதை கிளிக் பண்ணால் சிபியூன்னா இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே தெரியும். இது ஏங்கிற ரெஜிஸ்டர் இந்த இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஃப்ளாகு. பிசி இது பிங்கிற ரெஜிஸ்டர், இந்த முதல்ல உள்ள 2 0. இது சிங்கிற ரெஜிஸ்டர், இது டி, இது இ, ஹச், எல், அந்த மாதிரி எல்லா ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மெமரி, என்னென்ன நம்பர்ஸ் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது அது ரன் பண்ணி ஆன்சரை எங்கே கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா அது வச்சோம். ஸோ இப்போ இனிஷியலாக இந்த மாதிரி எல்லாமே 0 0 இருக்குது. நம்ம இதில் ஒரு வேல்யூ கொடுத்தா அங்கங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். LXI H0020 0020ங்கிற மெமரி லொக்கேஷனை ஹெச்எல் பேரில் வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மெமரியை எடுத்து சிங்கிற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 0020ல் உள்ள வேல்யூவை சிக்கு கொண்டு போகிறோம். ஸோ 0020ல் ஒரு நம்பர் அடித்து வச்சுக்கணும். எத்தனை நம்பரை நம்ம ஆட் பண்ண இருக்கிறோமோ அத்தனை நம்பரை இங்கே குறித்து வச்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு 5 நம்பரை ஆட் பண்ணது மாதிரி வச்சுக்கலாம். 5 நம்பரும் அடுத்தடுத்து கொடுக்கணும். ஸோ இதில் முதல்ல வரக்கூடிய 0020ங்கிற மெமரியில் எத்தனை நம்பரை ஆட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை முதல்ல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன நம்பரை நம்ம ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் அடுத்தடுத்து கொடுக்கணும். சின்ன சின்ன நம்பராக நம்ம கொடுத்துக்கிடுவோம். ஸோ 02, அப்புறம் இதில் 03, அப்புறம் 01, அப்புறம் ஒரு 02, அப்புறம் ஒரு 02. ஸோ முதல்ல உள்ள இந்த பையங்குது எத்தனை நம்பர்ஸ், அந்த டேட்டா 1 2 3 4 5. ஸோ இந்த 5 டேட்டாவையும் அதை ரீட் பண்ணி எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ முதல்ல அந்த ஹெச்எல் பேரில் இந்த மெமரி லொக்கேஷன் 0020ங்கிறத ஸ்டோர் பண்ணணும். ஸோ 0020ங்கிறத அந்த ஹெச்எல் பேரில் இருக்கும். திஸ் அட்ரஸ், அந்த வேல்யூ இருக்குது, தட் இஸ் எம்ங்கிறது அந்த 0020ல் உள்ள வேல்யூ. அந்த வேல்யூ வந்து சிக்கு போகும், சிங்கிற ரெஜிஸ்டரில். அதாவது 5ங்கிற எத்தனை நம்பரை நம்ம ஆட் பண்ணணுமோ அது வந்து சிங்கிற ரெஜிஸ்டருக்கு போகும். ஏங்கிற அக்குமுலேட்டரை முதல்ல 00ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதில் தான் ஆட் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு INX H 0020ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹெச்எல் பேர். அது ஒன்று கூட்டினா ஒன்று 0021ங்கிற இந்த அட்ரஸை அது பாயிண்ட் அவுட் பண்ணும். அதில் என்ன மெமரி இருக்கோ தட் இஸ் ஃபஸ்ட் நம்பர். அந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து பியில் ஸ்டோர் ஆகும். ஆட் பி, அந்த பியில் ஸ்டோர் ஆன ஃபஸ்ட் நம்பர் ஏங்கிற ரெஜிஸ்டரில் ஆட் ஆகும். ஸோ முதல்ல உள்ள இந்த 2ங்கிறது ஏல ஆட் ஆகும். டிகிரிமெண்ட் சியில் ஏற்கனவே என்ன இருக்குது, எத்தனை நம்பர் ஆட் பண்ணணுங்கிறது இருக்குது. அது ஒன்று குறையும், அப்போ 4ன்னு ஆகிடும். இப்போ ஒரு நம்பர் கூட்டிட்டோம், இன்னும் 4 நம்பர் கூட்டணுங்கிறது தான் அதில் உள்ள விஷயம். ஜம் நான் 0 L1. ஸோ அப்புறம் ஜம் நான் 0ன்னா L1க்கு போகும். நான் 0. ஸோ நான் 0ன்னா L1ங்கிற லூப் இங்கே இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு INX Hனா நெக்ஸ்ட் நம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதில் என்ன நம்பர் இருக்குதுங்கிறது பிக்கு போகும். அது திரும்ப ஆட் ஆகும் ஏல. அப்படியே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். சீனுடைய வேல்யூ 0 ஆகுது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடும், இந்த லூப்பு. ஸோ எல்லாமே ஆட் பண்ணின உடனே அந்த லூப்பை விட்டு வெளியே வந்து INX Hனுடைய வேல்யூ இன்னொன்று கூடும். ஸோ நம்ம
5 இதில் போட்டிருந்தோம்னா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இங்கே வரும். இங்கே வந்து எவ்வளவு ஆட் ஆகி ஏல இருக்கோ அதை வந்து இந்த மெமரி பிளேஸில் கொண்டாந்து வைக்கணும். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். சிபியூவை ஆன் பண்ணுறான். இந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து 5 நம்பரை கூட்ட இருக்கிறோம். 2 3 1 2 2. ஸோ முதல்ல இதை டீபக் பண்ண உடனே, இதை கிளிக் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராமை வந்து என்னென்ன அட்ரஸில் என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்குது எல்லாமே வந்துடும். இந்த ப்ரோக்ராமை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கிட்டில் கூட போட்டுக்கலாம். கிட்டில் நமக்கு 8000 ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 8000 இது 8000 21 20 00 அப்படி அடிக்கணும். இந்த மாதிரி ஆன். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம் இந்த சிமுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இதை பலபடி அமுத்தணும். அமுத்துறப்ப 0020ங்கிறது இந்த ஹெச்எல் பேரில் வரும். 0020 நல்லா பாருங்கள். இந்த இடத்த நான் இங்கே அமுத்துறப்ப அல்லது இது அமுத்தலாம் அல்லது F10 அமுத்தலாம். ஸோ F10 நான் அமுத்த போகிறேன். F10 அமுத்தினோம்னா நம்மளுக்கு எங்கே என்ன வரும் அப்படின்னா இதில் 0020 பார்த்தீங்களா? 0020. இப்போ மெமரியில் உள்ளது சிக்கு போகிறோம். மெமரியில் உள்ள முதல் நம்பர் என்னன்னா எத்தனை நம்பர்? 5 நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த 5 நம்பருங்கிறது இந்த சிக்கு வரும் பாருங்கள். இப்போ F10 கொடுத்த உடனே அல்லது இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும் அல்லது F10 கொடுக்கணும். ஸோ இங்கே 05 வரும். 05. அடுத்தது மூவ் இமிடியட்லி A00. ஏ வந்து 00 ஆக்கணும். இது ஆல்ரெடி 00 இருக்குது. அடுத்தது INX H. HL பேரில் 0020 இருக்குது. அது 0021 ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. ஃபஸ்ட் நம்பர் மெமரியில் என்ன இருக்குதுன்னா 2ன்னு கொடுத்து வச்சுருக்கிறோம். அது பிக்கு போகும். ஸோ பி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 2ன்னு வரும். F10 அமுத்தினோம்னா 2ன்னு வந்துச்சு. இதை வந்து பிக்கு ஆட் ஆகுது. சரியா? இந்த ஆடு பின்னா பி வந்து ஆட் ஆகுது. எதில் ஆட் ஆகுது? அக்குமுலேட்டரில் ஆட் ஆகுது. அக்குமுலேட்டர் ஆல்ரெடி 0 இருக்குது. இதில் 2 ஆட் ஆனோன்னா இங்கே வந்து 2 ஆகும். 2 ஆயிடுச்சு. ஒரு நம்பர் கூட்டிட்டோம். அதனால் அந்த கூட்டிட்டோம்னு தெரியுறதுக்காக சியை வந்து 1 குறைக்கிறோம். சியை 1 குறைச்சாச்சு. 5ன்னு இருந்தது டோட்டல் நம்பர்ஸ். இன்னும் ஆட் பண்ண வேண்டியது 4ன்னு இருக்குது. ஸோ JNZ L1 இப்போ வந்து நான் 0. சி வந்து நம்ம கழிச்சோமே அது வந்து 0 இல்லை. அப்போ 0 இல்லைன்னா ஜம்ப் நான் 0 இல்லைன்னா இங்கே L1க்கு போகும். L1ங்கிறது என்ன இருக்குது? பலபடி நெக்ஸ்ட் நம்பர் INX Hங்கிறது HL பேரை இன்னொன்று ஆட் ஆகுது. அங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப 22 ஆகுது. அதில் என்ன நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணோம்? 3 ஸ்டோர் பண்ணோம். அது வந்து இப்போது பிக்கு வரப்போகுது. பியில் வந்து இப்போ 2 இருக்குதே, அது 3 ஆகும். 3 ஆயிடுச்சு. இதை இப்போ 7 ஆட் ஆகும். ஏற்கனவே 2 இருக்குது. இங்கே ஒரு 3 ஆட் ஆகிறப்ப 5 ஆயிடுச்சு. சியை 1 கம்மி பண்ணணும். ஏற்கனவே 4ன்னு இருக்குது. 1 கம்மி பண்ணணும். 3 ஆயிடுச்சு. இப்போவும் நான் 0 அதனால் L1க்கு போகும். HL பேர் இன்னொன்று கூடும். ஸோ 22க்குது 23 ஆகும். அதில் என்ன நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். அது வந்து சியில் லோட் ஆகும். சாரி, பியில் லோட் ஆகும். இதை பழையபடி இங்கே ஏல வந்து ஆட் பண்ண போகுது. ஆட் பின்னா பியில் உள்ளது இங்கே ஆட் ஆகுது. ஸோ 1 5 6ன்னு வரும். 6. சியை 1 கம்மி பண்ணும். ஸோ 3ன்னு இருக்கிறது 2ன்னு ஆகும். இப்போவும் பாசிட்டிவாக இருக்கனால L1க்கு போகும். L1ங்கிற லேபிள் வந்து இதை காமிக்குது. அது என்ன செய்யணும்னா HL பேரா இன்னொன்று ஆட் ஆகுது. இப்போ மெமரி ஸ்பேஸில் என்ன இருக்குதுன்னா 2ன்னு இருக்குது. ஸோ மெமரியிலேருந்து பிக்கு 2ன்னு வரும். ஸோ இப்போ 1ங்கிற இடம் வந்து 2ன்னு ஆகும். 2 ஆயிடுச்சு. இது கூட ஆட் பண்ணுறப்ப 6 2 8ன்னு ஆட் ஆகும். 8ன்னு ஆயிடுச்சு. இப்போவும் பாசிட்டிவ் தான் இருக்குது. அதனால் JNZ வந்து நான் 0 அதனால் L1க்கு பரவடி போகுது. HL பேரு இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது. 24ங்கிறது 25 ஆகுது. இப்போ இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா பழையபடியும் ஒரு 2 தான் இருக்குது. M வந்து இங்கே பழையபடி ஒரு 2 இருக்குது. அப்படி 2 சேர்க்குறப்ப 8 2 10 10ன்னா 0A 0A ஆயிடுச்சு. சியில் வந்து இன்னொன்று கம்மி பண்ணணும்.
சியில் வந்து 1 இருந்தது, கம்மி பண்ணிட்டோம், 0 ஆயிடுச்சு. ஸோ எல்லா நம்பரையும் நம்ம கூட்டிட்டோம். ஸோ JNZ நான் ஜீரோவாக இருந்தால் தான் L1க்கு போகணும், நான் ஜீரோவாக இருந்தால் தான் L1க்கு போகணும். அந்த லூப்புக்குள்ளே போய் படி கூப்பிட்டு வரணும். ஆனால் எல்லா நம்பரையும் கூட்டி முடிச்சாச்சு. அதனால் இந்த லூப்பை விட்டு வெளியே வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வரணும், INX கட்சிக்கு வரணும். INX கட்சிக்கு வரும். அப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போயிருக்குது. அதில் நம்ம ஒன்றும் அடிக்கலை, அந்த மெமரி லொக்கேஷனுக்கு போயிருக்குது. 25ங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு போகும். 26க்கு எக்ஸிட் பண்ணோம்னா 26ங்கிற இந்த லொக்கேஷன் வந்துருக்கு. அந்த 26ல் இந்த டோட்டல் பண்ண 0A வந்து அக்குமுலேட்டரில் உள்ளது மெமரிக்கு போகணும். ஸோ மூவ் M,Aன்னா அக்குமுலேட்டரில் உள்ளது மெமரிக்கு போகணும். அதாவது 26ங்கிற அட்ரஸுக்கு போகணும். அதுக்குள்ள கமாண்டு அது அங்கே போயிருக்கோம், பார்க்கலாமா? ஸோ 26ங்கிற லொக்கேஷனில் டோட்டல் பண்ண நம்பர் இருக்கும். 0A டோட்டல் பண்ண நம்பர் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.